மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரை வணங்கி, இழப்பதற்கு எதுவுமே இல்லை கைகளில் உள்ள விலங்குகளை தவிர, பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன காரல் மார்க்ஸையும் நினைத்து, கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவது இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூர்ந்து, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மேடையை நான் பார்த்ததே இல்லைங்க. வந்து உட்காரதுக்கு முன்னாடி மேடையில் ஏற்றி பேசி முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்ற ஒரு மேடையை இப்போ தான் நான் முதல் முறையாக சந்திக்கிறேன். கடைசியாக இந்த மேடையில் நம்ம அண்ணன் சீமானை பார்த்தது ஒரு மலரும் நினைவுக்காக சொல்கிறேன். தோழர் ஷேகுவாரா, எனக்கு இந்த பேரை கேட்ட பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கேட்கலையா? எனக்கு பிரச்சனை இல்லையா? சரி, வழிகளே விடுங்கப்பா, ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ரைட்டு. தோழர் ஷேகுவாரா அப்படின்ற படத்தோடைய பேரை கேட்டோடனே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதில் தம்பிங்கெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும், எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம். அவர் உள்ளே புகுந்தாலே சும்மா சதுரடி தான் அடித்து வெளுத்து நறுக்குவார். அவரை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவருடைய நடிப்பு அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு நடிகர் வேற, அவர் இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. தோழர் ஷேகுவாரா என்று சொன்ன உடனே பொலிவியா காட்டுக்குள்ளே முதல் முறையாக அவர் கடைசி இறுதி பயணத்தை மேற்கொண்ட போது அமெரிக்க படை அவரை பிடிச்சிரும். அப்போ ஷேகுவாரா கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு இருப்பார். காலையில் சுட போகிறாங்க, யார் சுடுவது என்பதில் ஒரு குழப்பம் இருந்தது. அப்போ அவர் துப்பாக்கி ஏந்திய வீரனை அனுப்புகிறார்கள். அவர் பயந்துட்டு வெளியே வந்துடுறாரு, என்னால் முடியலை அப்படின்றாரு. அப்புறம் ஒருத்தர் தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. அவர் துப்பாக்கியை கையில் வைத்திருக்காரு, கை ஆடிக்கிட்டே இருக்கு. உடனே ஷேகுவாரா அந்த இறுதி நிமிடத்தில் சொன்னார், பயப்படாத, கவலைப்படாதே, துப்பாக்கியை உயர்த்திப்பிடி, நீ சுடப்போவது ஒரு கோழையை அல்ல, உலகத்தின் விடுதலையை நேசிக்கிற ஷேகுவாரா என்கிற மாபெரும் வீரனை என்று சொன்னார். புரட்சி வெற்றி அடைகிற போது பொலிவியாவிலே நாங்கள் ஒரு பள்ளியை உருவாக்கி கொடுப்போம் என்று கடைசி நிமிடத்தில் உணவு கொடுத்த ஆசிரியரிடம் சொன்னதுதான் ஷேகுவாரா. உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ துடித்தெழுந்தாய் என்றால் நீயும் என் தோழன் என்று உலக விடுதலைக்கு கனவு கண்டவனை ஒரு பெயரா வச்சிருக்கிற ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்திற்கு எப்போதுமே அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் கலைஞர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் எளிமையா சொல்லிட முடியும். ஒரு 1000 மேடைகளில் நாங்கள் பேசுவதை ஒரு காட்சியிலே எளிமையாக சாமானியன் வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது திரைப்படங்கள் வைத்திருக்கிற ஒரு மந்திர சக்தின்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, சென்சார் இல்லாமல் ஒரே ஒரு திரைப்படத்தை எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். எனக்கு தெரிந்த தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு. நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த படம் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுகிற இன்றைய காலகட்டத்தினுடைய சிக்கல்களை மட்டும் இல்ல, வருங்கால தலைமுறையினுடைய பாதுகாப்பு குறித்தும் கல்வி குறித்தும் தெளிவாக வெளிப்படையா பேசுது. அதுல தோழர் பேசியிருக்கிற வசனம்லாம் டைரக்டரை பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க. ஒரு சின்ன பையன் காலேஜ் போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் எழுதிய வசனங்கள் இருக்குல்ல, அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் நான். கண்ணே கலங்கி போச்சு. அவர் பார்த்திருப்பாரு. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற நெஞ்சுரத்தோடு கலையை கையிலே ஏந்தி இருக்கிறது என்பதை இந்த டைரக்டரை பார்க்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. கலைதான் ஆயுதம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவாயுதம் என்பது கலையை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு தெரியும். கலையை போன்ற ஒரு அறிவாயுதம் உலகத்துல கிடையாது. எனவேதான் அதிகாரம் முதலில் கை வைப்பது கலையாக இருக்கும். அதனாலதான் ஒளிப்பதிவு சட்டம் கூட போன ஆண்டு வந்துச்சு. அதை தனியா பேசுவோம். இனி நீங்க எந்த காலத்திலையும் சர்டிபிகேட் வாங்கின படத்தை அவங்க நினைச்சா தூக்கலாம், நினைச்சா வெட்டலாம், நினைச்சா ஒட்டலாம்.
42 கட்டுன்றது சும்மா இல்ல. எத்தனை கட்டு அந்த படத்துல விழுகுதோ அத்தனை உரத்தோடு அந்த படத்தை தமிழ் சமூகம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் அதிகாரம் கொஞ்சமாவது அச்சப்படும் கலைஞர்களை பார்த்து. ஒரே ஒரு செய்தி நேற்று நடந்த எப்படி வரும் தெரியுமா? ஜெயா பக்ஷன், அமிர்தா பக்ஷனுடைய இணையர், நாடாளுமன்றத்திலே ஒரே ஒரு குரல் கொடுத்தார். சபாநாயகரை பார்த்தார், எந்திரிச்சிட்டு நான் ஒரு கலைஞர், உடல் மொழியையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும், முகபாவனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும், உடல் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மிஸ்டர் அப்படின்னு அவருடைய பேரை சொல்லிட்டு, சபாநாயகருடைய பேரை சொல்லிட்டு, உங்கள் உடல் மொழி சர்வாதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு, அது நல்லதில்லை, நாம் எல்லாம் ஒரே மாதிரி இயங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம், நீங்கள் ஆசிரியர் அல்ல, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்கள் இல்லை என்கிற ஒரு குரலை அங்க பதிவு செய்யறார்னா, அதுக்கு பின்னாடி அதிகாரம் தோல் உயர்த்துகிற போதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். கலை என்கிற அற்புத ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறோம். மக்களை வென்றெடுப்போம், சமூகத்தோடு உரையாடுவோம். கலை மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.